ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ Y39 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன ரிவ்யூ அப்படியே பார்த்துடலாம். இந்த போனோட சைஸ்னு பாத்தீங்கன்னா 6.68 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8.3 mm டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 205 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் நீங்க இந்த போட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமால தான் இதை கொடுத்துருக்காங்க. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1608 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா 264 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து ஸ்காட் கிளாஸ் சென்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் காண்டி. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. ஃபன்டச் OS 15 வருது. இதுல வந்து ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 4nm ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா கேமே இந்த போன்ல வந்து சப்போர்ட் ஆகும். நார்மல் கிராபிக்ஸ் வச்சு நீங்க எல்லா கேமே சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் இருக்கு. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 613 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இதில் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128 8GB 256 ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க. ஒயிட் டெப்த் ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. HDR மூலியமா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் ஒயிட் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 3.5 mm ஜாக் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. வயர் கட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஏர்பட்ஸோ நெக் பேண்டோ வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. பழைய வெர்ஷன் தான் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் வந்து கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ரேடியோ ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கிடையாது. USB வந்து Type-C 2.0 OTG சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கூகுள் சர்க்கிள் டு சர்ச்சும் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதில் வந்து சிலிக்கான் லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டரி தான். 6500 mAh. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதான் ஹைலைட். பேட்டரி தான் mAh தான் ஹைலைட். 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. உங்களுக்கு 74% வந்து 60 நிமிஷத்துல வந்து ஃபுல் ஆயிரும் சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர் தான், பர்பிள் அண்ட் ப்ளூ. லோட்டஸ் பர்பிள்னு சொல்லுவாங்க, ஓஷன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. நம்ம கிடைச்ச கலர் வந்து லோட்டஸ் பர்பிள். அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த போன் வந்து நம்ம தளபதி மொபைல்ஸ்லயும் அவைலபிள் தான். கண்டிப்பா ஒரு 20,000 வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா போன் பாக்குறீங்கன்னா இந்த Y39 தான் இப்ப லேட்டஸ்டா வந்து லான்ச் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த போனை நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒரு கார்டு ஆஃபர் கூட உங்களுக்கு 5000 சரி 1000 rupees 500 rupees இருக்கும் கார்டு ஆஃபர், கிரெடிட் கார்டு. கண்டிப்பா செக் பண்ணிட்டு எவ்வளவு ரூபா இருக்குன்னு பார்த்துட்டு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்ம கடையில் இஎம்ஐயும் அவைலபிள் தான். இந்த போன் வந்து இஎம்ஐலையும் போட்டு தரோம். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.